ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட் வாசலில் இருக்கிற பவழமல்லி செடியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பவழமல்லி செடி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பவழமல்லி செடியில் பூ பூக்கும், இரவு நேரத்தில் பூ பூக்கும். காலம்புற அந்த செடியில் ஒரு பூ கூட இல்லாமல் எல்லா பூவும் கீழே கொட்டிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பவழமல்லியை பாரிஜாத்தம்னு சொல்லுவோம். இது ஒரு தேவலோக பூ அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அதோட இந்த பவழமல்லி பூ சுவாமிக்கு உகந்தது. அந்த பவழமல்லி இலையினால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பவழமல்லி இலையை பாருங்கள். இந்த இலையை ஒரு 4 இலையை தினம் பறிச்சுட்டு வெந்நீரில் இதை கொதிக்க வச்சு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா எலும்பு நரம்பில் உள்ள பேசிக்கான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்குது. அது தவிர உடலில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக தெரியுது. இதை நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பார்க்கலாம். அந்த பவழமல்லி இலையினால் நம்ம பறிச்சுட்டு போகலாம். வாங்க, இப்போ ஒரு கப்பில் நம்ம தண்ணி 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ அதில் அந்த இலைகளை போட்டிருக்கேன். இலைகளை போட்டுட்டு அதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த இலைகளை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அந்த தண்ணியில் நல்லா இலைகளை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் 2 டம்ளர் தண்ணியில் இந்த இலைகளை நம்ம கிள்ளி போட்டுக்கிறோம். போட்டுட்டு 5 to 10 minutes இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த இலையில் உள்ள சாறு அந்த தண்ணியில் இறங்கும். ஸோ 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக வரட்டும். அது வரைக்கும் அதை நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 1 டம்ளராக சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது மாதிரி மூலிகை சம்மந்தப்பட்ட தண்ணீர் இதெல்லாமும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். அந்த இலைகளில் உள்ள சாறு அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா, முருங்கை இலை, முருங்கை மரத்தில் பார்த்திங்கன்னா முருங்கை இலை, முருங்கைக்காய் இப்படி எல்லாமே நமக்கு அதுக்கான பலனை கொடுக்கறது. அதே மாதிரி தான் இந்த பவழமல்லியும். பூவை சுவாமிக்கு அது கொடுக்கறதோட அந்த இலை பூ ரெண்டுமே நம்மள உடலுக்கும் நமக்கு நல்லது. அது பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு இதை மூடி வச்சிடலாம் கொஞ்ச நாள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பவழமல்லி பூவையும் இதில் நான் சேர்க்குறேன். பவழமல்லி பூவை தண்ணியில் அப்படியே கொதிக்க விடக்கூடாது. பவழமல்லி இலைகளை கொதிக்க விடலாம். பவழமல்லி பூவையும் அதோடு போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 5 to 10 நிமிஷத்தில் அதுவும் அதில் இறங்கிடும். பவழமல்லி பூவையும் நீங்கள் தனியாக தண்ணீர் வச்சு குடிக்கலாம். பவழமல்லி பூவை குடிக்கணும் அப்படின்னாக்க வெந்நீர் வச்சுட்டு பூவை அதில் போட்டுட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பூவை போடணும். பட் இலைகளோட அப்படிங்கும்போது இலையை தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும், பவழமல்லி இலையை. இப்போ நான் அதை ரெண்டையும் சேர்த்து நான் தண்ணி குடிக்கிறேன். அதனால் பவழமல்லி இலையை கொதிக்க விட்டதுக்கப்புறம் பூவை போட்டு இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை வடிகட்டி எடுத்துட்டேன். நான் 10 minutes கழிச்சு ஒரு மாதிரி ஒரு எல்லோயிஷாக அந்த வாட்டர் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இந்த வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிச்சிக்கலாம். காலை வேளையில் எதுவும் சாப்பிடாத போது இதை நம்ம குடிக்கிறது நல்லது, வெறும் வயிற்றில். அப்படி முடியலை அப்படின்னாலும் நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறமும் குடிக்கலாம். இதை எந்த டைம் வேணாலும் இதை கொஞ்சம் தொடர்ந்து ஒரு மாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.